தேசிய அரசியல் களத்துல இறங்க போறாரா சிதம்பரம் அப்படிங்கறதா அரசியல் வட்டாரங்கள்ல இப்போ பேசும் பொருளா இருக்கு. தேசிய அரசியல் களத்துல இப்போதைய ஹாட் டாபிக் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட அடுத்த தலைவர் யார் அப்படிங்கறதா. தற்போதைய தலைவரான மல்லிகார்ஜுன் கார்கேவுடைய பதவிக்காலம் அக்டோபர் மாதத்தோட முடிவடைய போகுது. அவருக்கு பதிலாக தமிழகத்தை சேர்ந்த மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சிதம்பரம் புதிய தலைவரா நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற யுகங்கள் டெல்லி அரசியல் வட்டாரங்கள்ல காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. கார்கே அவர்களுடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமா இருக்கிற மாதிரியான செய்திகளும் வெளிவந்த நிலையில 2022 அக்டோபர்ல காங்கிரஸ் தலைவரா பொறுப்பேற்ற இவர் கட்சியை ஒருங்கிணைக்கிறது மற்றும் எதிர்கட்சிகளுடைய இந்தியா கூட்டணியை பலப்படுத்துவதுன்னு பல தளங்கள்ல சிறப்பா செயல்பட்டிருக்காரு. 80 வயது கடந்த கார்கேவுக்கு சமீப காலமா ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல்நலக்குறைவு பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. பெங்களூர் தனியார் மருத்துவமனையில அவருக்கு பேஸ்மேக்கர் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறதுனால முன்பு மாதிரி நாடு முழுவதும் தீவிரமா பயணம் செய்ய அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு கூறப்படுது. இதன் காரணமா அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது அடுத்த சில வாரங்களிலேயே தலைவர் பொறுப்பை மற்றொருவரிடம் ஒப்படைக்க கட்சி மேலிடம் ஆலோசித்திட்டு இருக்கான். தலைவர் பதவிக்கான இந்த ரேஸ்ல சிதம்பரம் அவர்களுடைய பெயர் தான் முதன்மையா அடிபடுவதற்கு பின்வரும் முக்கிய காரணங்களும் சொல்லப்படுது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோருடைய முழு நம்பிக்கையை பெற்ற நெருக்கமான தலைவர்கள்ல இவரும் ஒருத்தர். மத்திய உள்துறை மற்றும் நிதி அமைச்சகத்தை வெற்றிகரமா வழிநடத்திய அசாத்திய நிர்வாக திறமையும் இவருக்கு உண்டு. தற்போதைய பாஜக அரசோட பொருளாதார கொள்கைகளை புள்ளி விவரங்களோட நாடாளுமன்றத்துல எதிர்கொள்றதுலயும் இவர் தான் காங்கிரஸோடைய முதன்மை முகமாகவும் இருக்காரு. இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய பிற மாநில கட்சி தலைவர்களோட சுமூகமான உறவை கொண்டிருக்கிறதுனால எதிர்கட்சிகளை தொடர்ந்து அரவணைத்து செல்ல இவரால முடியும் அப்படின்னு நம்பப்படுது. வட இந்திய மாநிலங்கள்ல தலித் சமூகத்தை சேர்ந்த கார்கேவுக்கு பதிலா தென்னிந்திய தலைவர் ஒருவரை நியமிக்கும் போது வடக்குல கட்சியுடைய சமூக சமன்பாடுகள் மாறுமா அப்படிங்கிற அச்சமும் கட்சியில ஒரு பிரிவினருக்கு இருக்கான். சோ என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம காத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும்.